எங்கடா எந்த கடை? இதுக்குள்ளதான் சார். போடா. சார் என்ன சார் விஷயம்? யார் யா நீ? நான் இந்த கடை மேனேஜர். நாங்கள் சிவிலேருந்து வரோம். போன மாதம் கோயம்புத்தூரில் கொள்ளடிச்சு 1.25 கோடி மதிப்புள்ள நகையை இங்கே தான் வித்ததான் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் சார். அதான் கடை செக் பண்ண வந்திருக்கோம். சார் நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. 40 வருஷமா கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம். பழைய நகைங்க. ஷட் அப் சார் கொஞ்சம் நிதானமா. ஸ்டாப் இட். இந்த சிபிஐ வெற்றி செலவன கேனப்பே நினைச்சியா? ராத்திரி பகலா தெருவா அலைஞ்சவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா கதையை அளக்குற. ராஜேந்திரன் சார். கடையை செக் பண்ணியா? சர்ச். சார் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க முதலாளி வந்துருவாரு. எப்பயா வருவாரு? எப்ப வருவாரு? அவர் நல்லா அதுன்னு பார்த்து வர வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்கணுமா? எஸ்கியூஸ் மீ சார், எங்க முதலாளிக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆனா அவர் எப்ப வர்றாரோ அதுதான் நமக்கு எல்லாம் நல்ல நேரம். இப்ப வந்துருவார் பாருங்க. வணக்கம்யா. அவர் சிபிஐ வெற்றி செல்வனா எவனோ கொள்ளையடிச்ச நகை நம்ம கடையில வித்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்கானா, அதை பத்தி விசாரிக்க வந்திருக்காரு. வெற்றிய உள்ள வர சொல்லுங்க. சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க. வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. ஏய், நானும் உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல, கடையை பூட்டி சீல் வைக்க வந்திருக்கேன். அப்படி சொல்லி 5 லட்சமோ 10 லட்சமோ லஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்க. ஏய், இந்த சிபிஐ வெற்றி செலவன யாருன்னு நினைச்சேன்? வண்ணாரப்பேட்டை கபாலின்னு நினைச்சேன். என்ன உன்னோட ஒரிஜினல் பேரை சொல்றேன்னு பாக்குறியா? என்னோட ஒரிஜினலை பாக்குறியா? ஒரிஜினல் சிபிஐ. நானும் உன்னை பிடிக்கிறதுக்காக 6 மாசமா கடையா வேஷம் போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நாம சந்திச்சிருக்கோம். போலாமா? டேய், என்ன சொல்ற? உள்ள சிபிஐ ஆபீசர் இருக்காங்க. ஐயோ, வாங்கடா. டேய், சீக்கிரம் ஓடுடா. ஓடு. சீக்கிரம் உள்ள போ. டேய், என்னாச்சுன்னு பாருங்கடா. கரண்ட் கட் ஆயிடுச்சுனா? ஷிட். கடவுள் பாவத்தை தொலைக்கிறதுக்காக காசியை படைச்சான். உன்ன மாதிரி பாவிகளை அழிக்கிறதுக்கு இந்த காசி விஸ்வநாதனை படைச்சிருக்கான். ஜட்ஜி சதாசிவத்தை கொலை பண்ணது மந்திரி இலக்கியம் தானே. அதுக்குண்டான எல்லா ஆதாரமும் காசி விஸ்வநாட்டை கிடைச்சிருக்கு. அதனால மந்திரி இலக்கியனை கைது பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னையா, அந்த இலக்கியன் உள்ள போகக்கூடாது. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் நீங்களே ஆட்டோல வந்தோம்? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இத்தனை சீக்கிரம் ஆபீஸ் வந்தேன்ல சார். அதே அந்த மந்திரி இலக்கியன் சம்பந்தமா ஹோம் மினிஸ்டர் மீட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி எவிடன்ஸ்லாம் செக் பண்ணணும். அதுக்கு தான் வந்தேன். ஆமா, மந்திரிகிட்ட டைம் ஆகுது சார். ஈவினிங் 4 o'clock. சும்மா ஆயிட்டு ஒரு செக்அப் சார். வெரி குட். உங்களை மாதிரி கடமையை சரியா செய்யறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்யூ சார்.
கேசவன், இது நம்ம ஆபீஸ் தானே, நீங்க அலட்சியமா இருக்க கூடாது. என்ன நீங்க எங்க பார்த்தாலும் இப்படிதான் செக் பண்ணணும். ஓகே சார். அந்த ஃபைல் எடுங்க. സാർ ഞാൻ ഫോൺ സെഞ്ചില്ല. എൻ്റെ ഫോൺ അവിടെ ഉണ്ടാവും. വേറെ ആരും നിങ്ങൾക്ക് ഫോൺ സെഞ്ചു സാർ. ஹலோ. ஹாய், நான் தான் ஐஸ்வர்யா பேசுறேன். உங்களை தேடி நான் ஃபிளாட்டுக்கு போயிருந்தேன். உங்க சர்வெண்ட் தான் நீங்க ஜிம்முக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. உள்ளதா இருக்கீங்களா? நான் ஆபீஸ் வந்துட்டேன். கார் வெளியே நிக்குது. கார் ரிப்பேரு. நான் ஆட்டோவில் வந்துட்டேன். ரிப்பேர்னா ஏதாவது ஷெட்ல விட வேண்டியதானே? எதுக்கு ஜிம்முக்கு வெளியே? ஏய், என்னது? ஜிம்முக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கீங்க? கேசவன், சீக்கிரம் கொண்டாங்க. ஸோ 1 minute சார். என்னது? ஃபோன் பண்ண ஆபீஸ்ல இருக்கேன். கார் ரிப்பேர்னு போய் சொல்றீங்க. என்ன அவாய்ட் பண்றீங்களா? போனா எப்ப பேசுன? இப்பதான் என்கிட்ட தானே பேசுனீங்க. உடனே கட் பண்ணிட்டீங்க. சரி, உன் போனை கொடு. இப்போ எந்த ஃபோனாണ്? எஸ்கியூஸ் மீ சார். ஹலோ கேசவன், நான் தான். என் செல்போன் இங்க காணாம போயிடுச்சு. என் செல்போனோட யார் வந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ சாரே. குட் மார்னிங் சார். அயாள் செல்ஃபோனை செக் செய்தே நான் அமிச்சேன் சார். அவன் இப்படி ஏமாத்துவான்னு எதிர்பார்க்கல சார். அயாள் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிட்டு நடிச்சு சார். ஒரு நிமிஷம் முன்பில் நீங்கள் ஃபோன் செஞ்சால் கூட அயாளை பிடிச்சிருக்கும் சார். இப்போ ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் உண்டு சார். எந்த செய்ய சார்? கேசவன், நாம மந்திரி இலக்கியனோட ஆதாரங்களை வச்சிருக்கிறது உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? அதே சார். அவன் இந்த ஆபீஸ்ல இருந்து எதை தூக்கிட்டு போயிருந்தா நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். அவனுடைய லட்சியமே அந்த இலக்கியனை தீர்த்து கட்டுறதுதான். அவர் சம்பந்தப்பட்ட ஃபைலை தூக்கிட்டு போயிருக்கான்னா நீங்க சொல்லாம அவனுக்கு எப்படி தெரியும்? சார், நீங்கள் என்ன சந்தேகப்படுத்தும்? தேவைப்பட்டா நான் என்னையே சந்தேகப்படுவேன். நம்ம நிழல கூட நம்ப கூடாதுங்கிறது தான் நான் சிபிஐல கத்துக்கிட்ட முதல் பாடம். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் பேரரசுக்கு என்ன சம்பந்தம்? சார் சார் என்ன சார்? பொறுப்பான பதவியில இருக்கிற அதிகாரி நீங்க. இதுக்கப்புறமும் என் டீம்ல இருக்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்க. சார் என்ன? கேட்டியா? ஒரு சின்ன சந்தேகம் கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே. தொப்ப நெருப்புன்னா சுடணும், பூமின்னா சுத்தணும், போலீஸ்னா சந்தேகப்படணும். கேளு கேளு. 1.5 மாசமா அந்த கேஸ் விஷயமா நாமளும் தெருத்தலா சுத்தி இருந்தோம். ஒரு தெருநாய் கூட கடிக்க வரல. ஆனா இவர் வரான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? வீட்டுக்குள்ள சுண்டலி வருதுன்னா எவனா பயப்படுவானா? ஆனா வீதியில சிங்கம் வருதுன்னு சொல்லி பாரு. அப்படிதான் இவரு சிங்கம். இவர் எங்க வந்துட போறாருன்னா பல வில்லன்க முட்டுக்கட்ட போறாங்க. கடைசியில அவங்க தான் துண்டக்கான துணிக்கான ஓட போறாங்க. சரியா சொன்னீங்க. கேட்டியா? ஓட்டேரி சங்கர் 27 பிள்ளையார் கோயில் தெரு, ஓட்டேரி. என்ன இது? காவி வேஷ்டி சார். ரவுடி வீட்டுல எப்படியா காவி வேஷ்டி இருக்கும்? இப்பெல்லாம் காவி வேஷ்டி எங்க வேணாலும் வரும் சார். சொல்ல முடியாதியா? உள்ள எதுனா இருக்க உதறி பாரு. എവിടെ നോക്കിനും സൈക്കിൾ ചെയിൻ, കത്തി, തുപ്പാക്കി സാർ. ഉരുപ്പിടിയായിട്ട് ഏതും കിട്ടില്ല സാർ.
கந்தசாமி, சார், அங்க குப்பை கூட இருக்கு பாரு. நீ போலீஸ்காரனா என்னத்த குப்பை கொட்ட போறேன்னு எங்க அப்பா கேட்டது கரெக்டா இருக்கு. கந்தசாமி, சார், எங்க கொண்டு போற? வெளியே கொட்ட போறேன். இங்க கொண்டு வா. சார், அவனுக்கே தேவையில்லைதான் குப்பையில போட்டிருக்கான். இதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது? கிரிமினல்ஸ் தேவையில்லைன்னு ஒதுக்குற விஷயத்துல தான் போலீஸுக்கு தேவையானது கிடைக்கும். கொட்டு. நான் பாருங்க, 2 குவார்டர் பாட்டில், ஒரு பீரு, பிரியாணி சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா சிக்கனா மட்டன் தான் கண்டுபிடிக்க முடியல. இது என்ன நம்பர்னு தெரியுதா? 84435877 கோடு 6 OE. உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்கல, இது என்ன நம்பர்னு கேட்டேன். தெரியாது சார். இது கொரியர் நம்பர். அவனுக்கு யாரோ gift அனுப்பியிருக்காங்க. வண்டர்ஃபுல் சார். ஆமா சார், அந்த அட்ரஸ்ல போன மாசம் 10ஆம் தேதி ஒரு பார்சலை டெலிவரி பண்ணிருக்கோம். எங்கிருந்து அனுப்பியிருக்காங்க? டி நகர் பென்ஸ் பார்க் ஹோட்டல்ல இருந்து சார். அனுப்புனது யாரு? ஜாஸ்மின் ஒரு பொண்ணு சார். ஜாஸ்மின். என்னடி ஜாஸ்மின், உன் லவர் ஓட்டேரி சங்கர் கொஞ்ச நாளா ஆளே காணோம். எங்க போறான்? யாரையாவது கைய வெட்டணும் காலை வெட்டணும்னு ஆர்டர் வந்திருக்கோம். கடைசியில பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க தானே வந்தாகணும். வரட்டும் வரட்டும். ஹாய் பச்சை குதிரை. என்ன தாண்ட வரியா? பச்சை குதிரை தாண்ட வரியா? காயம் போட்டு ஆட்டத்துல சேர வரியா? ஏய் 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 பச்சை குதிரை தாண்ட வரியா? ஏய் என்ன வரியா? ஏய் யூ ராஸ்கல், என்னடி பெருசா பத்தினி வேஷம் போடுற? அங்க அந்த ஆட்டம் அண்ணன் ஹோட்டலை தாண்டிட்டா கண்ணகி ஞாபகம் வருதா? ஒரு ரேட் என்னன்னு சொல்லு கண்ணு. 20ஆ 25ஆ? செருப்பு பிஞ்சிரும். ஆடத்தான் தெரியுது பார்த்தா நல்லாவே நடிக்கிறான். இது ரேட் ஏத்துறதுக்கு டெக்னிக் மாமா. டெக்னிக்கா? என்ன போலீஸ்கா? பண்ணு ஏண்டா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? கங்காதரன் தானே? அவர் அடையார் மாமா, இங்க சேது. அட சேதுவா, நம்ம ராமமூர்த்தியோட பிரதர் மச்சான். வரட்டும். வர்ற வரைக்கும் என்ன பண்றது? பூ பறிப்போம். பறிச்சிருவோம். பூ பறிக்க வருகிறோம். ஏய் 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 எந்த மாதம் வர்றீங்க? மாத்தி மாதம் வாரோம். ஏய் 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 ஏண்டா ஏன் ஆளுக்கிட்டே கலாய்க்கிறீங்களா? பசங்களா என்னடா பொடி பசங்களா திடீர்னு போஸ் கொடுக்குறீங்க? உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன் நானு.